வணக்கம். இந்த அட்டகாசமான வரலாற்று விளக்கப்பதிவுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று பதிவை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் பழைய வரலாறு மட்டும் இல்லைங்க, ஆழமான பக்தியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் சிலிர்க்க வைக்கிற ஆச்சரியத்தையும் உள்ளடக்கிற ஒரு பயணம். வாங்க தாமதிக்காம உள்ள போலாம். எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா, கடவுளை விட அவரை வணங்குற அடியார வணங்குறது சிறப்பானதான்னு? கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல. இறைவனை நேரடியா வழிபடுறத விட்டுட்டு உலகத்துல நம்ம கூடவே வாழ்ற இன்னொரு மனிதரை, அதாவது இறைவனோட அடியார வணங்கி ஒருத்தரால எப்படி புனிதராகவோ அல்லது நாயன்மாராகவோ உயர முடியும்? இதுதான் இன்னைக்கு நாம தேட போற முக்கியமான விஷயம். இதுக்கான விடை ஒரு மாமனிதரோட வாழ்க்கையில ரொம்ப அழகாவே பதிவாகியிருக்கு. சரி, முதல்ல இந்த அப்பூதியடிகள்னா யாருன்னு சுருக்கமா பார்த்துடலாம். இவரை பத்தி சொல்லணும்னா, இவரோட பெயர் அப்பூதியடிகள் நாயனார். 7ஆம் நூற்றாண்டுல சோழ நாட்டுல இருக்கிற திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த ஒரு அந்தணர். சைவ சமயத்துல ரொம்பவே போற்றப்படுற 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். அவர் பிறந்தது, வாழ்ந்தது, கடைசியா முக்தி அடைஞ்சதுன்னு எல்லாமே இந்த திங்களூர்ல தான். இவரோட வாழ்க்கையில ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அவர் செஞ்ச அறப்பணிகள் தான். அதை பத்தி பார்க்கலாம். பொதுவா நாம ஒரு தர்மம் செஞ்சா அதுல நம்ம பேரை தான் முன்னாடி வைப்போம், கரெக்டா? ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். மக்களுக்கு அன்னதானம் பண்றது, தங்கி ஓய்வெடுக்க சத்திரம் கட்டுறது, தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தல் வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட தர்ம காரியங்களை அவர் செஞ்சாரு. ஆனா இதுல எந்த இடத்துலயும் தன்னோட பேரை அவர் பயன்படுத்தல. நேர்ல ஒரு தடவை கூட பாத்திராத சிறந்த சிவபக்தரான திருநாவுக்கரசரோட பேர்ல தான் இந்த எல்லா அறப்பணிகளையும் செஞ்சாரு. யோசிச்சு பாருங்க, முகம் கூட தெரியாத ஒருத்தர் மேல அவரோட சிவ தொண்டைய மட்டும் கேள்விப்பட்டு இந்த அளவுக்கு ஒருத்தர் செய்வாராங்கிறது உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க எதிர்பாராத சந்திப்பு நடக்குது. இவ்வளவு தூரம் திருநாவுக்கரசரோட பெயர்ல தொண்டுகள் நடக்கும்போது ஒரு நாள் அந்த திருநாவுக்கரசரே நேரா திங்களூருக்கு வராரு. அங்க பார்த்தா ஊர் முழுக்க அவர் பேர்லயே தண்ணீர் பந்தல், அன்னதான சத்திரம்னு இருக்கு. அவருக்கே ஒரே ஆச்சரியம். நேரா அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போய், ஏங்க உங்க பேர்ல செய்யாம ஏன் திருநாவுக்கரசரோட பேர்ல இதையெல்லாம் செய்றீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறாரு. தன்னை யாருன்னே காட்டிக்காம அவர் கேட்ட இந்த இயல்பான கேள்வி ஒரு பெரிய உணர்ச்சிகரமான உரையாடலுக்கு காரணமா அமைஞ்சது. இப்ப நிலைமைய பாருங்க. திருநாவுக்கரசருக்கு அப்பூதியடிகளோட பக்தி தெரியாது, அப்பூதியடிகளுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது. சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்து தொண்டுகள் செஞ்ச அந்த மாபெரும் துறவியோட பெருமைகளை அப்பூதியடிகள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த விருந்தினர்கிட்டயே சொல்றாரு. இறைவன் மேல அன்பு வைக்கிறத விட அவரோட அடியார்கள் மேல அன்பு வைக்கிறது தான் சிறப்பானதுன்னு வாதிடுறாரு. உடனே அந்த விருந்தினர், அந்த திருநாவுக்கரசர் நான் தான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தினதும் அப்பூதியடிகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த எல்லையில்லா சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அங்க நடந்த அந்த சோகமான சம்பவத்தை பத்தி இப்போ பாப்போம். ரொம்பவே சந்தோஷமா திருநாவுக்கரசருக்கு தான் வீட்ல விருந்து படைக்க அப்பூதியடிகள் முடிவெடுக்கிறாரு. விருந்தினருக்கு உணவளிக்க வாழையில அறுக்க போன அவரோட பையனை எதிர்பாராத விதமா ஒரு கொடிய பாம்பு தீண்டிடுது. அடுத்த சிறு நிமிஷங்கள்ல கண்ணு முன்னாடியே பையன் இறந்துடுறான். பெத்தவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய இடியா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஆனா இதை தொடர்ந்து அவங்க எடுத்த முடிவு தான் அவங்க பக்தியோட உண்மையான ஆழத்தை காட்டுது. தம் பையன் இறந்துட்டாங்கிற இந்த சோகத்தை திருநாவுக்கரசர்கிட்ட சொன்னா அவர் சாப்பிடாம போயிடுவாரோன்னு அவங்க பயந்தாங்க. அதனால அந்த ஈடு செய்ய முடியாத துயரத்தை மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கண்ணீர் சிந்தாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி திருநாவுக்கரசருக்கு பரிமாற வராங்க அந்த பெற்றோர்கள். உண்மையிலே இதை சாதாரண மனுஷங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது பக்தி நிலையோட உச்சம். சரி, அடுத்ததா அங்க நடந்த அந்த மாபெரும் திருவிளையாடல் என்னன்னு பார்க்கலாம். எப்படியும் உண்மை ஒரு கட்டத்துல வெளியே வந்துதானே ஆகணும். சாப்பிட உட்கார்ந்த திருநாவுக்கரசர் தனக்கு மட்டும் இல்லாம தன் கூட சேர்ந்து அப்பூதியடிகளோட மகனுக்கும் உணவு பரிமாறுமாறு கேட்கிறாரு. பையனை கூப்பிடுங்கன்னு அவர் கேட்டதும் அப்பூதியடிகளும் அவர் மனைவியும் கலங்கி போயிட்டாங்க. இனிமேல் மறைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில பாம்பு தீண்டி பையன் இறந்த அந்த துயர சம்பவத்தை அவங்க கண்ணீரோட திருநாவுக்கரசர்கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்ச திருநாவுக்கரசர் உடனே அந்த சிறுவனோட உடம்பு கிட்ட போறாரு. எல்லாம் அந்த இறைவனோட திருவிளையாடல்னு சொல்லி சிவபெருமான நினைச்சு மனமுருகி பாடல்கள் பாடுறாரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அந்த மாபெரும் அடியாரோட பாட்டுக்கு செவிசாய்த்த இறைவன் இறந்த அந்த சிறுவனை அப்படியே மீண்டும் உயிர்ப்பிச்சாரு. இது பக்தியோட சக்திக்கு சான்றா நடந்த ஒரு மாபெரும் அற்புதமாகும். இந்த முழு சம்பவத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த தொண்டரோட பெருமை என்ன?
இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம். இந்த 63 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். அப்போதியடிகள் நேரடியாக சென்று கடவுளை வழிபடல. மாறா கடவுளோட அடியாரான திருநாவுக்கரசரை முழுமையா நம்பினாரு. தனக்கு எப்பேற்பட்ட சோகம் வந்தாலும் அந்த அடியாருக்கு தொண்டு செய்யறதுல அவர் கொஞ்சம் கூட பின்வாங்கல. அந்த சலனமில்லாத சுயநலமில்லாத பக்தி தான் அவரை இன்னைக்கும் வரலாற்றுல புகழ்பெற்ற 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா நிலைநிறுத்தி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த முரண்பாட்டுக்கு இந்த வரிகள் மிகச் சிறப்பா பதில் சொல்லுது. இறைவரோ தொண்டருள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதாவது அந்த பரம்பொருளான இறைவனே தன்னோட தொண்டர்களோட அன்புக்கு கட்டுப்பட்டவர்தான். அதனால அப்படிப்பட்ட தொண்டர்களோட பெருமையை வார்த்தைகளால அடக்கிடவே முடியாது. சிவனும் சிவனடியார்களும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத அப்பூதியடிகளோட வரலாறு நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. கடைசியா இந்த விளக்கப்பதிவை முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியை நான் விட்டுட்டு போறேன். உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன? அது நம்ம சாமியை நேர்ல எப்படி கும்பிடுறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தானா இருக்கா? இல்ல சக மனிதர்களுக்கும் அடியார்களுக்கும் நாம எவ்வளவு தூரம் எதிர்பார்ப்பு இல்லாம தொண்டு செய்றோம் அப்படிங்கிறதுல இருக்கா? இந்த வரலாற்று சம்பவம் வழியா இதுக்கான விடையை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது தேடலை தரும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.